அண்ணா சாலையில் 500,000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். 500,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக பொதுமக்கள் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையத்தில் அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்தவரையில் 250க்கும் மேற்பட்ட தபால் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. அதாவது தலைமை அஞ்சலகம், அதே போல பொது அஞ்சலகம், அதே போல கிளை அஞ்சலகங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த அஞ்சலகங்களில் 500,000 ரூபாய் நோட்டுகள் மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றிலிருந்து இந்த பணம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் நேற்று மதிய வேலைக்கு பிறகுதான் இந்த பணம் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. புதிய ரூபாய் நோட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை கொண்டு வரப்பட்ட அந்த பணம் இன்று காலையிலிருந்து பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வரிசை முறையில் பொதுமக்கள் உள்ளே சென்று பணத்தை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. 2,000 ரூபாய் மட்டுமே புதிய ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படும் என்று அஞ்சலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே அதிக அளவில் பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார், நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கீங்க சார்? நான் குரோம்பேட்டிலேருந்து வந்துருக்கேன் சார். எவ்வளோ நேரமாக அங்கே வெயிட் பண்ணுறீங்க? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அரை மணி நேரமாக நின்றுட்டுருக்கேன். அரை மணி நேரமாக நின்றுருக்கேன். சேஞ்சு மாற்றுறதுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுண்டு போயிட்டுருக்காங்க. 2,000 ரூபா குறைஞ்சி 2,000க்கு மேலே சேஞ்சு மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அடையாள அட்டைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க? ஆதார் கார்டு தான் போட்டுருக்காங்க. வேறு எது இருந்தாலும் அவங்களுடைய எது இருக்கோ முக்கியமாக இதுன்னு 4,000 ரூபாய் என்பது உங்களுக்கு போதுமான ஒரு தொகையா? இன்னி செலவுக்கு 2,000 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. இந்த 2,000 இன்னி செலவுக்கு எனக்கு போதும்னு நினைக்கிறேன். நன்றி சார். இந்த அஞ்சலகத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் மட்டும் ஆர்பிஐயிலிருந்து பெறப்பட்டு வருவதாக அஞ்சலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பணம் தேவை அதிக அளவில் இருக்கும் பட்சத்தில் அது கூடுதலாக ஆர்பிஐ மூலமாக பணம் பெற்று பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அஞ்சலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 10 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி வரை மட்டுமே பணம் விநியோகம் செய்யப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் சுப்பிரமணியன்.